Welcome students, Rajesh here. Chapter 1 நம்ம exercise 1.3 பார்ப்போம். exercise 1.2 skip பண்ணிட்டு 1.3 பார்க்க போறோம். என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம exercise பார்க்கறப்ப புரியும். Matrix inversion method. Solve 2x minus y that is equal to 8, 3x plus 2y that is equal to minus 2. Solve by matrix inversion method சொல்லுவாங்க. Solve 2x minus y that is equal to 8, 3x plus 2y that is equal to minus 8. இது என்ன செய்ய போகிறோம்னா இதில் ரெண்டு வேரியபிள் இருக்குது எக்ஸ் ஒய்னு. இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட்லாம் தனியாக எடுத்து எழுதிடுவோம். 2, -1, 3, 2 அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அதுக்கப்புறம் அந்த நம்பர் எதோட சேர்ந்து இருந்துச்சு எக்ஸ் ஒய்யோட. ஸோ அடுத்த மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் இங்கே 2, -1, 3, 2 எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அடுத்தது அந்த வேரியபிள் எக்ஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட். இந்த மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணலாம், இந்த எக்ஸ் ஒய்யை கேபிட்டல் எக்ஸ் மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணலாம், இதை பி மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இது எப்படி மாறுது? ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. 2x minus y that is equal to 8, 3x plus 2y that is equal to minus 2. Solve by matrix inversion method கேட்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுக்க போகிறோம். 2, -1, 3, 2 xy யோட கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு xy that is equal to 8 minus 2. இந்த 2, -1, 3, 2ங்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த xyங்கிற மேட்ரிக்ஸை எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த 8 - 2ங்கிற மேட்ரிக்ஸை பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு வருது. இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னா நமக்கு என்ன வேணும்னா எக்ஸோட வேல்யூ தான் வேணும், எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வேணும். ரெண்டு பக்கமும் நம்ம ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ரீ மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்வர்ஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு வரும். இந்த ஏ இன்வர்ஸ் ஏயும் கேன்சல் ஆகி ஐன்னு மாறிக்கும். அப்போது ஐ இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு வரும். அப்போ ஐ இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு வரும். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். நம்ம டேரெக்டாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லா சமுக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன காரணத்தினால நான் 1.2 ஸ்கிப் பண்ணான்னு புரியுதா? 1.3 வந்து 1.1க்கு ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதனால தான் 1.2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 1.3க்கு வந்திருக்கோம். 1.3, 1.4 முடிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப 1.2க்கு போயிடலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இப்போ இதில் என்ன வேணும் நமக்கு? ஏயோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வேணும், அதை பியோட மல்டிப்ளை பண்ணணும். Let us consider a is equal to 2, -1, 3, 2. a inverse என்ன வேணும் நமக்கு கண்டுபிடிக்கணும்? determinant of a கண்டுபிடிக்கணும். determinant of a taking cross multiplication 4, நடுவில் ஒரு மைனஸ் போடணும். 3 into -1 -3, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3 that is equal to 7. next adjoint of a. adjoint of a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து a inverse ஓட ஃபார்முலா என்ன? 1/determinant of a into adj. adj எப்படி கண்டுபிடிக்கிறது ஞாபகம் இருக்கு இல்லையா? லீடிங் டயகனல் எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ரிமைனிங் எலமெண்ட்டுக்கு சைனை மாற்றணும். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/7, 2, 1, -3, 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு ஏற்கனவே நம்ம ஃபார்மில் சொல்லிட்டோம். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருந்துச்சுங்க? எக்ஸ் ஒய். ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்ம் 1/determinant of a adjoint of a. இது பியோட வேல்யூ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இந்த 1/7 அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 8, 16, 1 into -2, -2, and then second row, -3 into 8, -24, 2 into -2, -4. That is equal to 1/7, 16 - 2, 14, -24, -4, -28. இப்போ இந்த 14ல் இந்த 7 டிவைட் பண்ணிக்கலாம். 14/7, 2, -28/7, -4. Therefore, the solution xy is equal to 2, -4. இப்போ நம்ம பார்த்தது ரெண்டு வேரியபிள் கொடுத்துருந்தா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இப்போ 3 வேரியபிளில் கொடுத்துருந்தா சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் + ஒய் + z -2 = 0. இது 5 மார்க்கில் கேட்குற சம். 6x - 4y + 5z -3 = 0. 5x + 2y + 2z that is equal to 13. 3 வேரியபிள் இருக்குது பாருங்கள். எக்ஸ் + ஒய் + z -2 = 0. 6x - 4y + 5z -3 = 0. 5x + 2y + 2z that is equal to 13. as usual நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்லாம் தனியாக ஒரு மேட்ரிக்ஸாக கொண்டுட்டு வந்துட போகிறோம்.
இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 1 1 இது ஃபர்ஸ்ட் ரோ. அடுத்தது 6 மைனஸ் 4 5 செகண்ட் ரோ, 5 2 2 தேர்ட் ரோ. இதெல்லாம் எதோட சேர்ந்து இருந்துச்சு? XYZ சேர்ந்து இருந்துச்சு. அடுத்த மேட்ரிக்ஸ் XYZ தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0க்கு அப்புறம் ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம கான்ஸ்டன்ட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த -2 வெளியில் எடுத்து +2 மாற்றிடுவோம். இந்த -3 வெளியில் எடுத்து +3 மாற்றிடலாம். ஆல்ரெடி இங்கே 13 இருக்குது. 3 வேரியபிளாக இருக்கிறத இது மாதிரி மாற்றிட்டோம். A x is equal to B. ஏற்கனவே தெரியுமே A x is equal to B னா அப்போ x is equal to A inverse B. Let us consider this matrix as A. இப்போ determinant of A ஃபர்ஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 into -8 -10 செகண்ட் எலமெண்ட்டுக்கு சைனை மாத்திரம் -1 12 minus 25 plus 1 12 plus 20. So 1 into -18 -1 into -13 1 into 32. That is equal to -18 plus 13 plus 32. That is equal to 27. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், திரும்ப உங்களுக்கு புரியணுங்க தான் ஒரு தடவை திரும்ப சொல்லிட்டேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சாச்சு ஃபார் 3/3 மேட்ரிக்ஸ். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறது நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்லேருந்து எடுத்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டோமா? அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். ஏற்கனவே நம்ம பார்த்ததில் அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. -8 -10 25 -12 12 plus 20 2 minus 2 2 minus 5 5 minus 2 5 plus 4 6 minus 5 minus 4 minus 6 transpose. So இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா -18 13 32 0 -3 plus 3 9 1 -10 transpose. அந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் -18 0 9 13 -3 1 32 3 -10. So x is equal to A inverse B. அப்போ x ஓட ஃபார்ம் x y z. A இன்வர்ஸுக்கு 1 by determinant of A into adjoint of A. இங்கே இருக்கிற adjoint of A இங்கே எடுத்து எழுதிடுவோம். into இது B ஓட வேல்யூ 2 31 13. So 1 by 27 இந்த மேட்ரிக்ஸை இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிடலாம். சம்மில் இது -3ன்னு இருந்திருக்கும், அது ஆக்சுவலாக 31ன்னு மாற்றிக்கங்க. ஸோ 1 by 27 இந்த ரோ இந்த காலம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 81 -54 27 கிடைக்குது. 27ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 3 -2 1. இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மெத்தடில் எப்படி 2 வேரியபிள் வச்சு சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம், 3 வேரியபிள் வச்சு சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ சம் பாருங்கள். இஃப் A equal to -5 1 3 7 1 -5 1 -1 1 and B is equal to 1 1 2 3 2 1 2 1 3, find products of AB and BA. ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் எடுத்துருக்காங்க. ஏபியோட வேல்யூ அதாவது ஏயும் பிஏ மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து பிஏ ஏயும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஹென்ஸ் சால்வ் these 3 equations. X plus y plus 2z equal to 1, 3x plus 2y plus z is equal to 7, 2x plus y plus 3z is equal to 2. ரெண்டு மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏபி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அடுத்தது பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுலேருந்து தான் நீங்கள் இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். டைரெக்டாக பழைய மெத்தடில் இதை சால்வ் பண்ணக்கூடாது. ஏபியோட வேல்யூ அண்டு பிஏவோட வேல்யூ, அதுக்கப்புறம் தான் இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஏயும் பிஏ மல்டிப்ளை பண்ணுவோம். இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ். நம்ம 11th மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து 4 0 0 0 4 0 0 0 4. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர்ஸ். இதெல்லாம் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4 0 0 0 4 0 0 0 4. டேக்கிங் அவுட் சைடு 4 காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டா 1 0 0 0 1 0 0 0 1. அப்போது 4 இன்ட்டு இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 4 I3ன்னு கிடைக்கிது. இதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கெட் பிஏ இஸ் ஈக்குவல் டு 4 I3. பிஏயை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அது மாதிரி ஒரு ஸ்டெப்பு போட்டுருங்க.
பிஐயும் மல்டிப்ளை பண்ணால் இதே ஆன்சர் உனக்கு கிடைக்கும். 4i3ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதாவது 4i. இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு 4iன்னு கிடச்சிச்சு. ஏபி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். அதே மாடலில் பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடு. பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் நமக்கு 4iன்னு வருது. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக டிவைடட் பை 4. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் டிவைட் பண்ணால் 1/4 a இன்ட்டு பி, பி இன்ட்டு இந்த இடத்துல 4ஆல் டிவைட் பண்ணிக்கும். 1/4 இன்ட்டு ஏ, இங்கே 4ஆல் டிவைட் பண்ணிட்டா ஐ. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு 4iன்னு வந்துச்சு. இங்கே கான்ஸ்டன்ட் 4ங்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் டிவைட் பண்ணிவிடுவோம். இப்போ 1/4a இன்ட்டு பி, பி இன்ட்டு 1/4a இஸ் ஈக்குவல் டு ஐ. ஏற்கனவே நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்துருப்போம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐன்னு பார்த்துருப்போம். இப்போ ஏக்கு பக்கத்தில் ஏ இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ இது பியாக இருந்தால் இது கட்டாயமாக பி இன்வர்ஸாக இருக்கணும். இது பின்னா அப்போ இது பி இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு அந்த ரிசல்ட்டை நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போது இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் இந்த 1/4aங்கிற மேட்ரிக்ஸ். இந்த பியோட இன்வர்ஸ் தான் இந்த 1/4a. அப்போது இந்த 1/4aங்கிறது பி இன்வர்ஸ். இப்போ பி இன்வர்ஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஐ. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4a. அதாவது பி இன்வர்ஸ் வேணும்னா 1/4 டைம்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். பி இன்வர்ஸுங்கிறது ஆக்சுவலாக 1/4 டைம்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ அந்த ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து எழுதுவோம். 1 1 2 3 2 1 2 1 3 xyz தட் இஸ் ஈக்குவல் டு 1 7 2. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேட்ரிக்ஸ் தான் பி மேட்ரிக்ஸாக இருக்கும். ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்து எழுதுன இந்த கான்ஸ்டன்ட் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பி மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இதை வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இது சி. அப்போ x is equal to இந்த b ஆப்போசிட் சைடில் வரப்போ x is equal to b inverse c. இப்போ xக்கு நம்ம xyzன்னு போட்டோம். b inverseங்கிறது 1/4 டைம்ஸ் ஆஃப் a. அப்போ 1/4 இது ஏங்கிற மேட்ரிக்ஸ். சம்மில் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. -5 1 3 7 1 -5 1 -1 1. சம்மில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் இது. b inverseக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்து எழுதிக்கிறோம்? 1/4 இன்ட்டு a. அதுக்கப்புறம் சியோட வேல்யூ 1 7 2. ஆஸ் யூஸ்வல் ரோ காலம் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 8 4 -4ன்னு கிடச்சிச்சு. இந்த 4ஐ டிவைட் பண்ணிட்டோம்னா 2 1 -1. therefore the solution is x y z is equal to 2 1 -1. இப்போ சால்வ் பண்ண மெத்தட்லேயே இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். a is equal to -4 4 4 -7 1 3 5 -3 1 and b is equal to 1 -1 1 1 -2 -2 2 1 3. Find AB and BA and hence solve x minus y plus z equal to 4, x minus 2y minus 2z equal to 9, 2x plus y plus 3z is equal to 1. இதுக்கு ரிலேட்டடாக உள்ள சம் தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதோட ஆன்சர் 3 -2 -1. நெக்ஸ்ட் ஒரு வேர்ட் சம். A man is appointed in a job with monthly salary of certain amount and a fixed amount of annual increment. If the salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service and 23,400 per month at the end of the first month after 9 years of service, find his salary and his annual increment. Let us consider starting salary x ன்னு consider பண்ணிக்கலாம். Fixed amount of increment y ன்னு consider பண்ணிக்கலாம். Starting salary x, fixed amount of increment y. அப்போ இந்த டேட்டாவை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டார்டிங் சேலரி எக்ஸு 3 வருஷம் கழிச்சு இன்க்ரிமெண்ட்டு எவ்வளோ? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3y தட் இஸ் ஈக்குவல் டு 19,800. அடுத்து ஸ்டார்டிங் சேலரி எக்ஸு ப்ளஸ் ஆஃப்டர் 9 years இன்க்ரிமெண்ட் 9y. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 9y தட் இஸ் ஈக்குவல் டு 23,400.
ஏற்கனவே பார்த்த பழைய மாடல் வந்துருச்சா? 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள். இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 18,000 கிடைக்கும், ஒய் வேல்யூ 600 கிடைக்கும். ஸ்டார்டிங் சேலரி எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட்டை வந்து ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்க டேட்டாலேருந்து இது ஸ்டார்டிங் சேலரி, 3 வருஷம் கழிச்சு இன்க்ரிமெண்ட்டு இவ்வளோ, அப்போ 3y எக்ஸ் ப்ளஸ் 3y தட் இஸ் ஈக்குவல் டு 19,800. ஆஃப்டர் 9 இயர்ஸ் x plus 9y is equal to 23,400. இன்றைக்கி பார்த்த ஃபஸ்ட்டு மாடலில் சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் x is equal to 18,000, y is equal to 600. அதாவது ஸ்டார்டிங் சேலரி 18,000 இருக்கும், இன்க்ரிமெண்ட் வந்து 600 இருக்கும். இதை சால்வ் பண்ணி பார்த்துருங்க. இப்போ ஒரு பெரிய வேர்ட்ஸும் பார்க்கலாம். The prices of 3 commodities A, B and C are rupees X, Y and Z per units respectively. A person P purchases 4 units of B and sells 2 units of A and 5 units of C. Person Q purchases 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. Person R purchases 1 unit of A and sells 3 unit of B and 1 unit of C. In the process, P, Q, R earn rupees 15,000, rupees 1,000 and rupees 4,000 respectively. Find prices per unit of A, B and C. இதில் 3 கமாடிட்டிஸோட ப்ரைஸஸை XYZன்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கானுங்க. இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம கையில் இருக்கிற காசை செலவு பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ்ன்னு வர்றப்போ நம்ம மைனஸில் காமிக்கணும், சேல் பண்ணால் நமக்கு பணம் கையில் வரும். அப்போ சேல் பண்ணுற அமௌண்ட்டை ப்ளஸில் காமிக்கணும், பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டை மைனஸில் காமிக்கணும், சேல் பண்ணுறத ப்ளஸில் காமிக்க போகிறோம். அப்போது லெட் ப்ரைஸஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் பி எக்ஸ், ஒய் அண்ட் இசட் ரெஸ்பெக்டிவ்லி. கமாடிட்டியோட ப்ரைஸை வந்து நம்ம எக்ஸ், ஒய், இசட்னு கன்சிடர் பண்ணிடலாம். ஃபார் பி அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது? 2x minus 4y plus 5z equal to 15,000. For Q, 3x plus y minus 2z is equal to 1,000. For R, minus x plus 3y plus z is equal to 4,000. இங்கே 2ன்னு ப்ளஸில் இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம், -4ங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், +5ங்கிறது சேல் பண்ணியிருக்கோம். இங்கே 3ங்கிறது ப்ளஸில் இருக்குது, ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, சேல் பண்ணியிருக்கோம். ஒய்ங்கிறது சேல் பண்ணியிருக்கோம், -2ங்கிறது பர்ச்சேஸ் பண்ணதுனால. இங்கே -xங்கிறது இப்போ -1 இருக்கும், அதாவது 1 யூனிட்டாக இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுனால மைனஸ், இது சேல், தட் இஸ் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட். இப்போ 3 வேரியபிளில் இருக்கிற ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. எக்ஸ், ஒய், இசட்டுங்கிற 3 வேரியபிளில் இருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. பர்ச்சேஸ் பண்ணால் அதை மைனஸில் காமிச்சிரு, சேல் பண்ணால் அதை ப்ளஸில் காமிச்சிட்டா உனக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் கிடச்சிரும். இதை நம்ம பழைய மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் 2,000, 1,000, 3,000ங்கிற வேல்யூ கிடைக்கும். 2,000, 1,000, 3,000ங்கிற வேல்யூ கிடைக்கும். Next, 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. Find the time taken by one man alone, that of one woman alone, to finish this same. Let x time taken by man, அதாவது ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒரு விமன் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். லெட் எக்ஸ் பி டைம் டேக்கன் பை எ மேன், லெட் ஒய் பி டைம் டேக்கன் பை எ விமன். அப்போ 1 day ஒர்க் ஃபார் எ மேன் தட் இஸ் ஈக்குவல் டு 1/x. 1 day ஒர்க் ஃபார் எ விமன் இஸ் ஈக்குவல் டு 1/y. இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா 4 man and 4 women. அப்போ 4/x plus 4/y கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 days ஒரு ஒர்க்கு, அப்போ 1/3. 4/x plus 4/y that is equal to 1/3. அதே போல்
2/x plus 5/y that is equal to 1/4. இதில் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் நம்ம தனியாக எடுக்கலாம். 4, 4, 2, 5. ஏற்கனவே நம்ம பார்த்த சம்மில் xyன்னு இருக்கும். இங்கே 1/x 1/y இருக்கிறதுனால அதை தனியாக மாற்றிடலாம். 1/x 1/y that is equal to 1/3 1/4. Let us consider this is A, this one is X, this is B. The A matrix 4, 4, 2, 5. Determinant of A 20 minus 8 that is equal to 12. இப்போ adjoint of A, changing leading diagonal element and change the sign of remaining element, பழைய மாடல். இப்போ X is equal to A inverse B. X இருக்கிறதுல 1/x 1/y இருக்கு. That is equal to A inverse. A inverseக்கு 1 by determinant of A into adjoint of A into B ஓட வேல்யூ 1/3 1/4. அப்போ 1/x 1/y that is equal to 1/12. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் 5/3 minus 1 minus 2/3 plus 1 அப்படின்னு கிடைக்குது. That is equal to 1/12. இது சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 2/3 and 1/3. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1/12 உள்ளார மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 2/36 1/36. இதை கேன்சல் பண்ணால் 1/18 1/36. ஆக்சுவலாக இது எதோட ரிசல்ட்டு 1/x ஓட ரிசல்ட் தான் 1/18. டேக்கிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் we get x is equal to 18. இது 1/y ஓட ரிசல்ட்டு 1/y is equal to 1/36. அப்போ y is equal to taking cross multiplication we get y is equal to 36. இன்னைக்கு நம்ம பார்த்த சம்முக்கு ரிலேட்டடாக ஒரு 4 சம் கொடுத்துருக்கேன். இந்த 4 சம்மை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் கிளாஸில் பார்த்த எல்லா சம்மையும் ஒரு நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறப்ப அந்த நோட்டை எடுத்துடுவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா திரும்ப வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டே ஹோம் சேஃப்லி.